இப்ப நடந்துட்டு இருக்கிற அஷ்டமத்த சனிக்கு உங்களுக்கு அது மிகப்பெரிய அப்ப நம்ம எதை தவிர்த்துட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கரெக்டா இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் உங்க பூர்வ புண்ணியங்களா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா நீங்க ஒரு இடம் வாங்கியிருந்தாலும் சரி, உங்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கஷ்டத்தை தான் சந்திச்சீங்க. ஆனா அந்த கஷ்டத்தை கூட நம்ம சாதிக்கணும். குடும்பம் அமையாதவங்களுக்கு திருமண பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு தெளிவான ஒரு முறையில நீங்க ஒரு முயற்சி எடுத்து உங்களுடைய மனசுக்கு இது சரின்னு பட்டா எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். சிம்மராசியை பற்றி நம்ம காண்கிருக்கின்றோம். காலச்சக்கரத்தின் 5ஆம் வீடு சூரிய பகவானை அதிபதியாக கொண்டது. அதாவது மக நட்சத்திரம், கேதுனுடைய பகவானுடைய மக நட்சத்திரத்தையும் சூரிய சுக்கிர பகவானுடைய பூர நட்சத்திரையும் சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரத்தையும் 3 நட்சத்திரங்களுக்குரியவர்கள் தான் சிம்மராசி அமையும். அப்போ இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை படைத்தவர்களை பார்க்கும்போது சிம்மராசிக்காரில் தான் இருப்பான். 9 கிரகங்கள்லேயே ராஜாதிபதி கிரகம் என்று சொல்லக்கூடிய பகவான் சூரிய பகவான். அப்படியாப்பட்ட சூரிய பகவான் ஆட்சி செய்யும் இடம் தான் சிம்மம். சிம்ம ராசிகளுக்கு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான கோபங்கள் வரும். முன்கோபங்கள் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கு. சடார்னு என்று கோபப்பட்டுருவாங்க. ஆனால் அவங்க மனதில் பகை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குணம் அவங்க கிட்ட இல்லை. ஒருத்தரை ஏமாத்தணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது. ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. அப்போ அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு என்ன ஆகும்னா, நம்ம ஒரு இடத்துல வார்த்தைகள் பேசும்போது கூட இது இவங்க தப்பா நினைப்பாங்க, கரெக்டா நினைப்பாங்க அப்படிங்கிறத அவங்க கணக்கே போட மாட்டாங்க. நம்ம மனசுல எது சரின்னு படுதோ அதை பேசிடணும். தப்போ ரைட்டோ அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல வந்து எப்பயுமே அவங்க தெளிவாக இருக்கக்கூடியதுங்க. அதனாலேயே நிறைய இடத்துல இவங்களுக்கு பிடிக்காத போய் இவங்களை கண்டா, என்னடா இவங்க யாருடைய சூழ்நிலையும் புரிஞ்சிக்காம இவங்க டக்கு டக்குன்னு பேசுறாங்களே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு. ஆனால் இவங்க மனசுல ஒண்ணுமே இருக்காது. மனதில் வந்து கோபப்படுவாங்களே ஒழிஞ்சு ஒரு பகை உணர்வை இவங்க வளர்த்துக்க மாட்டாங்க. அதே போல இவங்க கிட்ட பொறுத்தளவுக்கு எப்படின்னா, ஒருத்தர் வேண்டான்னு இவங்க ஒதுக்கிட்டாங்கன்னா டக்குன்னு இவங்க கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்க மாட்டாங்க. குறிப்பா இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்தளவுக்குமே சுய கௌரவத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம், தன்னம்பிக்கை எல்லாத்துக்குமே அது இருக்குங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் இந்த சிம்மராசியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை, தனித்துவம், நாம எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும், யாரு எது சொன்னாலும் பத்தி நமக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு சுய கௌரவங்கள் வந்து இவங்ககிட்ட நிறைய இருக்கு. இந்த சிம்மராசிகளை பொறுத்தளவுக்குமே உங்களுடைய பெரும்பாலான பிசினஸ் பார்த்துட்டீங்கன்னா நாம சொந்தமா பண்ணணும், நாம ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும், நாம குடும்பம் வரைக்கும் இருந்த அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணணும், இல்லையா நாமளே முடிவு பண்ணி ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், நாம 2 பேர்த்துக்கு வந்து ஒரு 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு பண்ணலாம், யாருக்கும் வேலையே கொடுக்கலாம் கூட பரவாயில்லை, ஒருத்தர்கிட்ட கை கட்டின்னு வேலை செய்யுங்கிற எண்ணத்துக்கு கூட ஒரு டக்குன்னு சிம்மராசிக்காரங்களை விரும்ப மாட்டாங்க. அப்படியே ஒருத்தர் 2 பேர் செய்யறாங்கன்னா கூட மனசளவுல அது முழுமையா அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்குமே தானுன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. அதே போல சிம்மராசியை பொறுத்தளவுக்கும் எப்பயுமே வந்து பார்க்கும்போது எந்த ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கு காப்பாற்றக்கூடியவங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அதனால 10 ரூபா லாபமா நஷ்டமா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம சொல்லிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம இதை கொடுத்துடணும், இந்த டைமை கொண்டு போய் சேர்த்துன்னு சொன்னோம். பஞ்சுவாலிட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. நீங்க உங்க சிம்மராசியை பொறுத்தளவுக்கும் இப்போ உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடைய பலன் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். காரணம் அஷ்டமத்த சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த அஷ்டம சனி நம்ம என்ன பண்ணுமோ ஏது செய்யுமோ, வாழ்க்கையில சிம்மராசிக்காரங்க பட்ட கஷ்டம் மாதிரி யாராலையும் பட முடியாது, வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவங்க எவ்வளவு பெரிய
பொசிஷன்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிபதியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும், தொழில் பண்ணக்கூடிய பிசினஸ் முதலாளிகளாக இருந்தாலும் சரி, ஆனா அவங்க வாழ்க்கையில போராட்டத்துக்கு அளவே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் போராடுவாங்க. அவங்க பிறந்த நாள்ல இருந்து விவரம் தெரிஞ்ச நாள் வரைக்கும் இன்னி வரைக்கும் 50, 60, 70 வயசு இருந்தாலும் சரி போராடிட்டு தான் இருப்பாங்க. போராடணும் அந்த எண்ணம் அவங்க கிட்ட எப்பயுமே ஓய்ஞ்சு போகாது. ஓய்வு இல்லாத சூரிய பகவான் 24 ஹவர்ஸ் எப்படி அவர் ரவுண்ட்ஸ்ல இருப்பார். அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களும் அந்த மாதிரி ஒரு மனோபக்குவம் உள்ளவங்க. இந்த அம்சம் உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அமைந்திருக்கார். அஷ்டமத்த சனியா இருக்கு. சரி, இந்த சிம்ம ராசி பொறுத்தவரைக்கும் 11ஆம் இடத்துல லாபாதிபதி ஸ்தானகத்துல குரு பகவான் அமைந்திருக்கார். அப்ப ஒரு பக்கம் அஷ்டம சனின்னா விரயம் வரும், பண கஷ்டங்கள் வரும், பொருளாதார நெருக்கடிகள் கொடுக்கும். இப்படி இருக்கக்கூடிய அம்சமெல்லாம் அஷ்டமச்சனி வந்துட்டாவே தானாவே வந்துடும். அப்ப இந்த அஷ்டமச்சனியில பொறுத்தளவுக்கும் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ஒண்ணு இருக்குங்க. எந்த துறையில் நீங்க ஒர்க் பண்றதாலும் சரிங்க, உங்க தொழிலை தவிர வெளியில கொண்டாந்து முதலீடா கொண்டாந்து இரும்பு மேல மட்டும் போடவே போடாதீங்க. நகை, ஆபரணம், பூமி, வீடு இந்த மாதிரி வரக்கூடியமான வகையில உங்க முதலீடு நீங்க செலுத்தலாம். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. விரயத்தை கூட லாபமான விரயமா, சுப விரயமா ஆக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அஷ்டமத்த சனி நடக்குது அப்படின்ற மனதில் அச்சத்தை விட்டுட்டு அதைய சாதகமாக்குறதுக்கு என்ன வழி, அப்ப நம்ம எதை தவிர்த்துட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கரெக்டா இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கறது குறைக்கணும். ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறது குறைக்கணும். ஒருத்தருக்கு கடன் வாங்கி கடன் கொடுக்கறது முதல்ல குறைக்கணும். கட் பண்ணதெல்லாம். ஒருத்தருக்கு உதவிக்காக நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதாவது உதவி என்பது மிகப்பெரிய நல்லதுங்க. அது அப்பயோட முடியும். அது காலத்துக்கு தொடர மாதிரி கொண்டு போறது உங்களுக்கு ஒரு பாதிப்பா போயிடும். உதவி செய்யறது எல்லாத்துக்குமே நல்லது. உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அந்த உதவியை நம்மளை பாதிக்காத அளவுக்கு முதல்ல நீங்க அதை பார்த்துக்கணும். அது எல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த சிம்மராசியை பொறுத்தளவுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிற அஷ்டமத்த சனிக்கு உங்களுக்கு அது மிகப்பெரிய காலத்தின் சூழலை, நன்மையும் இருக்கு, சில தீமையும் இருக்கும். அப்ப அந்த தீமையை நீங்க எப்படி அவாய்ட் பண்ணணுமோ இது இந்த வழியில அவாய்ட் பண்ணிட்டு நன்மையை நோக்கி பயணம் செலுத்தணும். உங்க ராசிக்கு இப்ப 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கையில தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தினுடைய தொடக்கம் இருக்கு. ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், இந்த 5 கிரகங்களுடைய அமைப்பும் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து அமைஞ்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, குடும்பம், தொழில், திருமணம் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருச்சு. இப்ப அதாவது புதன் மங்கள யோகம் 7ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இணைந்திருக்கு, புதன் மங்கள யோகம் பெற்றிருக்கு. உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்குமே வாழ்க்கைங்கிறது அமைஞ்சு வரும். ஆனால் இப்ப பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப், பழக்க வழக்கம் முக்கியமான சொல்றேங்க. ஆண்களா இருந்தால் பெண்கள் இடத்துலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடத்துல வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மிகப்பெரிய கவனம் வேணும். கவனத்தோட இருக்கணும். ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து 7ஆம் இடத்துல அமைஞ்சிருக்காங்க. ஒரு பார்வை இருக்கு, பெரிய ப்ராப்ளங்கள் வராது, ஆனா சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு போயிடும். அந்த மன உளைச்சல் வராத அளவுக்கு நம்ம கிட்ட தான் கவனம் வேணும். அந்த கவனமான முறையில நீங்க கவனத்தை செலுத்தி வாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்குமே இன்னைக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு இன்னைக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானகத்தில் அமைந்திருக்கார். அந்த 11ஆம் இடத்துல அமைந்த குரு 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையே பார்க்கிறார். குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ நிச்சயமா உங்களுக்கு அது இந்த வருஷத்துக்குரிய ஒரு பலனாவே சொல்றேன். நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் இடம் பயிற்சி ஆகிறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பூமி வாங்கக்கூடிய இடத்துல உங்க பூர்வ புண்ணியங்களா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா நீங்க ஒரு இடம் வாங்கியிருந்தாலும் சரி, உங்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அதாவது இது சரியா அமையலையே, நாம கொடுத்த அட்வான்ஸ் கூட சில நேரத்தில் சரியா கட்ட முடியல, இல்லை நம்ம வாங்கின பொருளாதாரம் நிற்குது, இல்லை ஏதோ டாக்குமெண்ட் பிரச்சனை நின்றுட்டு இருக்குது, இது எல்லாம் இப்படி நிற்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இந்த சிம்மராசி ஏற்படுத்தி வச்சிருக்கும். ஆனால் அதையெல்லாம் விலகிற டைம் தான். அதுக்கான சூழல்லாம் கொஞ்சம் மாறும். ஏன்னா உங்க லைஃப்ல நீங்க போராடாம எந்த வெற்றியும் பார்க்கல. எல்லா வகையிலுமே உங்களுக்கு போராட்டம் தான். எல்லா வகையிலுமே உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா கஷ்டத்தை தான் சந்திச்சிங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை கூட நம்ம சாதிக்கணும்
நம்ம இதிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு நினச்சி அதில் இருக்கிற மைனஸ் கழிச்சிட்டு ப்ளஸ் எடுத்துக்கிட்டு போராடக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட மனோபக்குவம் சிம்ம ராசி சூரியன் அதிபதி இயற்கையாகவே உங்களுக்கு அது இருக்கும். அந்த இயற்கையாக இருக்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்த மாதிரி போராடணுங்கிற எண்ணத்தோட போராடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக உங்கள் லைஃப்பில் வந்து அமையக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். கடந்த இந்த அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பெருசாக நீங்கள் இன்னும் போட்டு குழப்பிக்க வேண்டியது இல்லை. இந்த கிரக நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த நேரத்தில் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு முயற்சி பண்ணும்போது குடும்பம் அமையாதவங்களுக்கு திருமண பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே போல பார்க்கும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ பூர்வீக ரீதியாகவோ பிரச்சனை ப்ராப்ளம் சொல்லி கொஞ்சம் காலங்கமாக நீங்கள் ஓடிட்டு இருக்கிற உங்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை தீரும். முக்கியமாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் ஏற்படுத்தினவங்க கூட அவங்கவுங்க தானே அவங்க விலகக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு முறையில் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து உங்களுடைய மனசுக்கு இது சரின்னு பட்டால் அந்த வழியில் போங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கும். உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவெடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நல்ல பலன் வந்து உங்களுக்கு அமைஞ்சு வருங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.